கடைசியாக நான் ஒரு பாயிண்ட்டை கையில் எடுத்தேன். நான் ஒரு விதையை கையில் எடுத்துக்கிறேன், கீரை விதையோ ஏதோ ஒன்று, நீங்களும் எடுத்துக்கங்க. நான் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மண்ணில் விதைக்கிறேன், நீங்கள் பாறையில் விதைங்க, எது விதைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு அறிவாளி கேட்டான் சார் என்னை பார்த்து, நீ கடவுள் இல்லை கடவுள் இல்லை, நீ பாறையில் விதையும் பார்க்கலாம்ன்றான். டே, இவனுங்கிட்ட நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், இவனுங்கிட்ட தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன் சார் அப்படி சொன்னார். அவரும் நானும் பொதுவாக பொது இடங்களில் சந்தித்து தான் அதிகமாக பேசுவோம். ஹோட்டலில் இங்கே உட்காந்து பேசுவோம், ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் அல்லது ஒரு காஃபி சாப்பிடுவோம். கொஞ்சம் நேரம் சுவாரஸ்யமாக போச்சுன்னா ரெண்டாவது காஃபி சாப்பிடுவோம். ஏன்னா ஹோட்டலுக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான்ல, உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறானுங்கன்னு. மூணாவது காஃபி நாலாவது காஃபிலாம் போச்சுன்னா அன்றைக்கி செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஒரு பாயிண்ட்டை போடுவார், சார் நம்ம நாடே சார் காம்பவுண்ட் இல்லாத ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சார் அப்படின்னுவார். அப்போ இன்றைக்கி இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5வது காஃபி வரைக்கும் போயிடும். அன்றைக்கி செம காமெடியாக பேசுவார், பேசின விஷயத்தே தான் பேசுவார், இந்த மூட நம்பிக்கைகளை பற்றியும் கடவுளை பற்றியும் தான் பேசுவார். ஆனால் ஒரு நாள் பேசுனதை மறுநாள் பேச மாட்டார். அப்போ அவ்வளோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கார் அதை பற்றி. அதனால தான் அப்படி பேச முடியுது. இப்போ என்ன நீங்கள் 10 மேடையில் ஏற்றுனீங்கன்னா 11வது மேடையில் பேசுனதை பேசிடுவேன். ஆனால் அவர்கிட்ட நான் பேசினப்போ ஒரு நாளும் பேசின வார்த்தை திரும்ப பேசினது கிடையாது. ஏன்னா அதை பற்றியே சிந்தனை. அப்படி ஒரு ஒரு மாமனிதர். ஒரு நாள்லாம் ஒரு கதை சொல்கிறாரு, என்கிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லும்போது நான் அவரை கேட்குறேன், இதுதான் கதை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி சார், அதுக்கு என்ன இப்போ என்ன இதை என்ன பண்ண போகிறீங்கன்றேன். இது கதைங்க அப்படின்னாரு. இது என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. சார் இந்த கதையை எனக்கு கொடுத்துருங்களேன்ட்டார். எடுத்துங்க சார் அப்படின்ட்டார். அப்போ என் படம் சென்சாரில் போய் மாட்டிக்கிட்டு 48 கட்டோடு நிற்கிது பேண்ட் ஆகி. இந்த படம் வெளியே வராது, இது என்ன பண்ணுவேன்னு கேட்டார். சரி, அது அப்புறம் யோசிப்போம் இதை. ஏன்னா அந்த கதை அப்படியாப்பட்ட ஒரு கதை. தந்தை பெரியார் வாழ்நாள் முழுவதும் எதை சொல்லணும்னு நினச்சாரோ அது ஒரு 2 மணி நேரம் படத்துக்குள்ளே அடங்கிடும். அப்படி ஒரு கதையை எனக்கு கொடுத்துருந்தாரு. அவரோட பேசி பழகின யாருக்குமே அவருடைய பாதிப்பு இல்லாமல் இருக்காது. அவரை கடைசி காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மேடை போட்டு அவருக்கு நம்ம சரியான மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதில் நானும் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. தோழர் மாறன் அவர்கள் ப்ளூ சட்டை மாறன் சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்க நடந்துக்குவேன். இதுக்கே ஒரு வாய் தரீங்கள, புரட்சி தமிழன் பேரை மட்டும் வச்சிருக்காரு. தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையில தகுதியானவன் இல்லை. இன முரசுங்கிறது கொஞ்சம் நியாயம். அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது, அப்பப்போ ஆஃப் பண்ணிக்குவேன். எங்கே ஆஃப் பண்ணணும் எங்கே கொட்டணும்னு தெரியும். இருந்தாலும் பெரியாரிய மேடைகளில் தொடர்ந்து நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ பிக் பாக்கெட்னு ஒரு படம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு. சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறையா விஜயகாந்தை வச்சு, சரத்குமார் வச்சு, அண்ணன் வச்சு, பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு. அவர் பிக் பாக்கெட்னு ஒரு படம் எடுத்தார். அதில் GM குமார் தான் டைரக்டர். அநேகமாக கதிர் சாரெல்லாம் அதில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பீங்க இல்லையா? அதில் ஒரு லிவிங்ஸ்டன், விஸ்வம் எல்லாம் நீங்கள்லாம் இப்போ ஒரு மாடர்ன் டீம். அந்த புதுசாக பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும். ஆமாம், ஜீன்ஸு லூஸாக ஒரு ஜிப்பா, ஒரு ஜோல்னா போய் அது இருந்தால் ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த பிக் பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி பிக் பாக்கெட் 1988. 1987 அமெரிக்காவில் என் தங்கச்சி இருக்கிறாங்க, அங்கே போயிருந்தேன். அங்கே போயிட்டு சிகாகோவில் இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன கிராமம், இதாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊர் அப்படின்னாங்க. அதோட பார்த்துட்டு போகலாம், அவர் தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க. அதில் இப்போ பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது, அவர் கண்டுபிடிக்கல, லூயி பிரதர்ஸுங்கிறாங்க, என்னமோ ஒன்று. சரி, தாமஸ் ஆல்வா எடிசனுங்கிறது சினிமாவுக்கு ஒரு ஆரம்பித்து வச்சவர் அப்படிங்கிற முறையில் அவருடைய கிராமத்துக்கு போனால் ரொம்ப சின்ன கிராமம், அதில் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது. அவருடைய சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோடு பார்த்துட்டு, அப்பா நம்ம சோறு திங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் நயாகரா போயிட்டு வந்தேன். இது 87. 88 தான் இந்த பிக் பாக்கெட்டு கேமராவுக்கு வழக்கம் போட தேங்காய் சுற்றுனாங்க. சுற்றணுன்னு பிரபா சார் யோ
கொஞ்சம் தள்ளி நின்று சுற்றுங்கப்பா, புகை லென்ஸில் அடிச்சுட்டா படம் சரியாக வராதுப்பா அப்படின்னாரு. சரி எங்கடா ஒரு டைப்பாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில், என்ன பிரபாகர் சார் அப்படின்னா, சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊரில் தென்னை மரமே கிடையாது சார். அவன் கண்டுபிடிச்ச அனுப்புனா இங்கே வந்து தேங்காயை சுற்றுறாங்க சார். ஏதாச்சும் ஒரு ப்ளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுற்றினா நியாயமாக இருக்கு சார். எனக்கு போன வருஷம் தான் அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம், உண்மையிலேயே அங்கே தென்னை மரம் இல்லை. கரெக்டாக இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் பிரபாகர் சார்கிட்ட உட்காந்து ஷூட்டிங்கு கேப்பில் வந்து இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கல. எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பாக கடவுள்னு ஒரு சின்ன புஸ்தகம் ஐயா இருக்கு இல்லைங்களா, தலைப்பு கடவுள். அதனால தான் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து, நீங்கள் படித்து பாருங்க சத்யராஜ் சார், படித்து பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு. படித்து ஒரு 2-3 நாள் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தேன். என்ன நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ஆச்சே கடவுள். இப்போ பல வருஷமாக எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர். பரீட்சையில் பாஸ் பண்ணால் மொட்டை அடிச்சிருக்கேன். அதில் வந்து சும்மா பாஸ் ஆனால் மருதமலை மட்டும், என்ன எங்கள் ஊருக்கு பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம். 60 மார்க்கு மேலே வாங்கினா மருதமலை அண்டு பழனி, நிறைய வாங்கினா மருதமலை பழனி திருப்பதி, இப்படியெல்லாம் டீல் பேசியிருக்கிறோம். அப்போ நான் நடித்த படம் ஒன்றா உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நல்லா பேசி நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாருங்கிறக்கா இல்லைன்னு சொல்ல நைட்டு தூங்கும்போது வந்து கண்ணை குத்திட்டு எங்கேப்பா போகிறது அப்படிங்கிற ஒரு பயம். படிச்சுட்டு ஒரு 2 நாள் யோசித்து பார்த்தோன்னே சுத்தமாக கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுங்க. இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசையில் வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பற்றி சொல்கிறதா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக என் மேலே அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது, எந்த கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ இதுலேருந்து வெளியே வந்தோடனே வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவாக இருக்குது. அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க. எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. நல்ல நாள் கெட்ட நாள், ராகால யமகண்ட அஷ்டமி நவமி நோன்பு, குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே, 13ஆம் நம்பர் 8ஆம் நம்பர், இது எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் அதான் சொல்லுவேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேலே தான் நம்பிக்கை இருக்க ஒழிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான். அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான். இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு, ஜாதி மத ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க, பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க. இதெல்லாம் வந்து இவங்கள மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம். என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோட வாழ்றவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில, ஜாலியா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாம ஜாலியா இருக்கு. ஆகவே தயவுசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காவது ஒரு பகுத்தறிவாளரா இருங்க, வேற எதுக்காக வேண்டாம். சமூகத்தை திருத்துறதுக்கு, சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த வேலை. நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கணும். கூப்பிட்டு என்ன ஒரு எவ்வளோ பெரிய ஓவியம் நீங்கள் அவர் வெளியே நிற்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உட்காருப்பா. அப்போ தான் எனக்கு ஜெயக்குமார் ரைட்டரு, பாண்டியராஜன் வந்து டைரக்டரு, இவங்க எல்லாம் நிறைய வருஷம் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலுமே உள்ளுக்கு நுரையிற அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கினது வந்து வேலுப்பிரகாஷ் சார் தான். ஏன்னா ஒரு ஓவியன் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமானவன் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லி என்னை உள்ளே உட்கார வச்சார். அப்படி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. ஏன்னா முதல்ல அந்த டிஸ்கஷனில் உட்கார்றது என்னென்னா கன்னிராசி ஆஃபீஸில் வந்து ராமகிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் நான் உட்கார்ந்த அந்த நினைவு ஞாபகம் இருக்குது. அன்றையிலேருந்து எனக்கு அவர் என்னை கூட்டு போயிடுவார். நான் ஈவினிங் டிஸ்கஷன் முடிச்சோன்னு எங்கேமா போகிறேன்னுவார். எங்கே போகிறது, அப்போ தான் ரூமே இருக்காது, எங்கே போய் தங்குவோன்னு நைட் யோசிச்சுட்டு இருப்போம். பல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்குவோம், அரும்பாக்கத்தில் தங்குவோம், எங்கெங்கே தங்குவோன்னே நமக்கு தெரியாது. அதனால் தென்னத்தில் பிரபாகரோட அவர் ரூம் போய்டும். அவர் ரூம் போயாச்சுன்னா அப்புறம் அந்த இரவு வந்து ஒரு தனி உலகம். அந்த கனவு உலகத்தை அப்போ தான் அப்படி ஓப்பன் ஆகும் நைட்டு. அப்படியே பயங்கரமாக அவர்கிட்ட வந்து ஐஎல்எம் புக்ஸ்லாம் நிறைய பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். கஷ்டப்படுவார், அவ்வளோ காசையும் புக்கு வாங்கிடுவார். அவர் அற்புதமான கலெக்ஷன்ஸ் வீட்டில் வச்சுருப்பார். ரொம்ப அதை பார்த்து தான் நான் வந்து அப்போவே நான் வந்து 25,000 ஒரு கிரவுண்டு நிலம் இருக்கிற காலத்தில் நான் 1 லட்ச ரூபா கொடுத்து புக்கு வாங்குவேன். எல்லாம் பிரபாகர் சார்ட்ட கற்றுக்கிட்டது தான் நான்.
ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி எப்படி புக்கு வாங்கணும், என்னென்ன புக்கு படிக்கணும். ஐஎல்எம் பற்றிய இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக்ன்ற ஒரு புக்கை நான் ஃபஸ்ட் டைம் அவர் வீட்டில் தான் நான் பார்க்குறேன். அவர் முதல்ல இந்த ஃப்ரேம் பற்றி எனக்கு முதல்ல சொன்ன விஷயங்கள் இன்னும் நினைவு இருக்குது, யாருமே சொல்லியிருக்க முடியாது. என்று சொன்னார், ஒரு ஃப்ரேம்னா என்னம்மா அப்படின்னாரு. இல்லைம்மா ஃப்ரேம்னா என்ன, எல்லோரும் வைக்கிறது என்ன ஃப்ரேம்? இல்லை ஃப்ரேம்னா என்னென்னா ஒரு கோடு போட்டு காமிச்சார், ஒரு லைன் போட்டு இது ஃப்ரேம், இது எப்படி நீ அடையாளப்படுத்துது, எவ்வளோ பெரிய ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவார். இல்லை தெரில சார், சொல்லுங்கள் சார். இல்லை இது எவ்வளோ ஃப்ரேம், எப்படி இதை நீ அடையாளம் காட்டுவேன் அப்படின்னா, அதுக்குள்ளே ஒரு மனிதனை இல்லைன்னா ஒரு முகத்தை கண்ணு மட்டும் அப்படி காமிச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியா, அதில் ஒரு மகனை நிற்க வச்சேன்னா அது ஏரியாவை, அதை ஒரு ஃப்ரேம்ங்கிறது எப்படி அதுக்குள்ளே ஒரு கூட்டம் நிற்கிது அப்படின்னா ஒரு 4 கட்டத்துக்குள்ளே எப்படி நீ அதை ஃப்ரேம் பண்ணுறது பற்றி அந்த ஃப்ரேம், ஒரு வெள்ளை ஃப்ரேம், வெள்ளையிலேருந்து நீங்கள் இப்படி பேன் பண்ணிங்கன்னா ஒரு முகத்தை காமிச்சிங்கன்னா ஒரு சின்ன ஏரியா, அங்கேருந்து காட்டு ஒரு பெரிய கூட்டத்தை காட்டினீங்கன்னா ஒரு பெரிய கிராண்டாக ஓப்பனிங். அது மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸை பற்றி எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் அவரோட நிறைய நாட்கள் தங்கி எனக்கு சினிமாவை எனக்கு வளர்த்து. அதனால தான் நான் அதுக்கப்புறம் அவர் பெரியாரை பற்றி பேசும்போது கடவுள், நான் ஆரம்பத்தில் அவரோட சேர்ந்து கடவுள் பற்றி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஏன்னா அப்போ அந்த பயத்தை போக்குனார். அந்த கடவுள் இல்லைன்ற எண்ணம் வந்தப்புறம் ஒரு பயம் போயிடுச்சு. துணிவாக அந்த மாதிரி பல விஷயங்கள் பிரபாகரோட நான் வாழ்ந்திருக்கேன். நெருக்கமாக அவரோட குடும்பத்தோட ரொம்ப நெருக்கம். எனக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா பிகாஸ் பல நாட்கள் சாப்பிடாத நாட்களில் நான் அவங்க அம்மா எனக்கு நிறைய பரிமாறிட்டாங்க. எனக்கு நிறைய முறை வீட்டோட பிள்ளை மாதிரி இருப்பாங்க. என்ன மட்டும் இல்லை, இது மாதிரி என்ன மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு தன்னை ஏதாவது திறமை இருக்கிற இளைஞர்களை அப்படியே கூட வச்சுப்பார். அவர் விட மாட்டார், அப்படியே கட்டி பிடிச்சிப்பாரு, கூட்டு போவார், கையில் இருந்தால் காசு கொடுப்பாரு. பாரதமே புண்ணியத்தின் பூமியடா, இங்கே பிறந்தவங்க எல்லோருமே பாவியடா. ஊரிலே உலகத்திலே உனக்கும் எனக்கும் மத்தியிலே எத்தனை சாமியடா. அட காட்டிலே மேட்டிலே மலையிலே மடுவிலே அதுக்காக எத்தனை கோவிலடா. இருந்தாலும் அப்ப என்ன இப்ப என்ன, எப்பவுமே ஏழைக்குத்தான் விடியலடா. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா. இந்த மனுஷனின் மூளைய பக்தி என்னும் கரையா நரிக்குதடா. மனுஷனுக்கு பிரச்சனையா, சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. கல்லுக்குள்ள இருக்கா மண்ணுக்குள்ள இருக்கா கண்டவங்க இருந்தா வாங்கடா. மூளைக்கட்ட மனுஷன் வேலை வெட்டி மறந்து சாமி கண்டு பிடிச்சா போங்கடா. அரணசமா கடவுள் பக்தி இல்ல மனுஷன் ஏழைய வதைக்கலாமா. அவன் உழைப்ப இவனு தனித்தான் சுரண்டி வயிற்றில் அடிக்கலாமா. அட ஊற அடிக்கிறவன் காக்கா பிடிக்கிறவன் பூஜை நடத்துறது எதுக்காக? எந்த கடவுளுக்கும் லஞ்சம் கொடுத்து புட்டா கண்டுக்காம விட்டுடுமா அதுக்காக. இதெல்லாம் ஐயா நினச்சது. நான் இசையோட பாடணும்னு ஆசைப்பட்டேன். ஐயாவோட இந்த படத்திறப்பு விழாவில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீர வணக்கம் ஐயா வேலுப்பிரபாரன் ஐயா அவர்களுக்கு நன்றிங்க.